ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன்றதை இந்த விலாகில் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் எந்திரிச்சதும் நேராக பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போயிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உடுப்பி ஹோட்டல் போயிருந்தோம். 2 தட்டு இட்லி வாங்கியிருந்தேன். சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. பட் சட்னியில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. இட்ஸ் ஓகே. சாப்பிட்டு வரும்போது இந்த நாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே வந்துச்சா, சரி அதுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுத்தேன். சாப்பிடுன்னு பார்த்தா சரி வாங்கி கீழே வச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நேராக ரூமுக்கு வந்தோம். அப்புறம் பால்கனியில் ஒரு குட்டி வீடு கட்டி கொஞ்சம் நேரம் அதில் உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு அப்படியே ஓல்டு மெமரிஸ்லாம் நினச்சி பார்த்துட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. ஸோ லன்ச் நாங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டோம். ஒரு 4 o'clock நேராக பானிபூரி சாப்பிட்லான்னு தான் போயிருந்தோம். போய் பானிபூரி அண்ணா கலக்கலக்குன்னு கலக்கி ஊற்றினாரு. பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பானிபூரி மசாலா சாப்பிட்டோம். டேஸ்ட் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. அப்புறம் தஹி நிப்பட் மசாலான்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. நியூவாக ட்ரை பண்ணியிருந்தேன். பட் நல்லா இருந்துச்சு. இது டேஸ்ட் கொஞ்சம் ஸ்வீட்டாக. அப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நேராக ரூம் கிளம்பிட்டோம். அதிர்ச்சி என்னென்னா ரூமில் இன்றைக்கி மசாலா தோசை பண்ணியிருந்தாங்க. மசாலா தோசை செமையாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு சரி நைட் ஏதாவது ஒரு படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு சிறை மூவி பாருன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சுன்னு. நிஜமாலே நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. படத்தை பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டோம். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.